செஞ்சு காணிக்க போகிறது உங்களுக்கு சாக்லேட் ஃபட்ஜ் குக்கீஸ். ஸோ இது வந்து எல்லா சாக்லேட் லவ்வர்ஸ்க்கும் வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த குக்கீஸ் வந்து ரெகுலர் குக்கீஸ் மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். இதில் ரியல் சாக்லேட் நம்ம போடுவோம் கொக்கோ பவுடருக்கு பதிலாட்டு. அதனால் இதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, 3/4 கப்பு 90 கிராம்ஸ் வந்து மைதா மாவு, 40 கிராம்ஸ் வந்து பட்டர், அதுக்கப்புறமா ஒரு 50 to 75 கிராம் சாக்லேட். இது நம்ம மேலே டாப்பிங்கில் வைக்கக்கூடியது. மெல்ட் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு 100 கிராம் டார்க் சாக்லேட் வச்சுருக்கேன், ஒரு எக்கு, 1/2 கப் ப்ரௌன் சுகர். இது வந்து ஜாகரி பவுடர் உங்களுக்கு கிடைக்கும்ல, அதுதான். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். ஸோ இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த குக்கீஸ்க்கு தேவையான சாக்லேட்டை மெல்ட் பண்ணிடலாம். ஸோ 100 கிராம்ஸ் சாக்லேட் வச்சுருக்கேன். அதை ஒரு மைக்ரோவேவ் சேஃப்னா மைக்ரோவேவில் தான் மெல்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் டபுள் பாய்லர்லேயோ எதுலேயோ மெல்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட 100 கிராம் சாக்லேட்டில் பட்டர் 40 கிராம்ஸ் பட்டர் வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் மைக்ரோவேவில் ஜஸ்ட் 20 செகண்ட்ஸ் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நான் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் தாங்க வச்சேன். நம்மளோட சாக்லேட் பியூட்டிஃபுல்லாக மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். ஓவராகவும் நம்ம குக் பண்ணக்கூடாது, பட்டர் இருக்கிறதுனால இன்னுமே ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆகிடும். ஸோ இப்போ இதை நல்லா ஸ்மூத்தாக கலந்து விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம சாக்லேட்டை பாருங்கள், சூப்பராக மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை அப்படியே ஓரத்தில் லேசாக கூல் ஆகிறதுக்கு எடுத்து வச்சிட போகிறேன். நம்ம அதுக்கடையில் எக்கை மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, அதில் நம்மளோட ஒரு எக் ஆட் பண்ணிக்கோங்க. வச்சிருக்கிற 1/2 கப் ப்ரௌன் சுகர், கூடவே நம்மளோட 1 டீஸ்பூன் வெனிலா. இந்த மூணுத்தையும் ஒரு விஸ்க் வச்சு நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு கம்பைன் ஆனதுக்கப்புறம் நம்மளோட மெல்ட் பண்ணி கூலாக இருக்கிற சாக்லேட் ஆட் பண்ணிடலாம். நம்மளோட சாக்லேட் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகணும்னு அவசியம் இல்லை, பட் ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எக்கில் ஆட் பண்ணுறோம். அப்போ வந்து ஹாட்டாக உள்ளதை ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எக் வந்து ஸ்க்ராம்பிள் ஆக வாய்ப்பு இருக்குது, அதுக்கு தான். இப்போ நம்மளோட சாக்லேட் ஆட் பண்ண உடனே நீங்கள் இதை வச்சு ஒரு ஸ்பேச்சுலாவோ ஒரு விஸ்கோ வச்சு நல்லா கம்பைன் பண்ணி விடுங்க. ஓகே, நம்மளோட சாக்லேட் நல்லா கம்பைன் ஆயாச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்கிற சால்ட் அண்ட் பேக்கிங் பவுடர், இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். அப்போ ஈவனாக இது கலந்துடும். சால்ட் நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த 3/4 கப் மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஹோல் வீட் ஆட் பண்ணலாமான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணலாம். டெக்ஸ்சர் மட்டும் கொஞ்சம் மாறும், பட் ஸ்டில் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு ஆத்தென்டிக்காக இதை செஞ்சு காணிக்கும்போது ப்ராப்பராக நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்கிறேன். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கு தக்கன நீங்கள் ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு டோ மாதிரி கொண்டு வர போகிறோம். ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்கான பேட்டராக இருக்காது, கொஞ்சம் கூயியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மெல்ட் பண்ண சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால. நம்மளோட பேட்டர் பாருங்கள், குக்கி பேட்டர் கொஞ்சம் ரன்னியாக தான் இருக்குது. இப்படி தான் இருக்கணும், பிகாஸ் நம்ம இப்போ இதை வந்து 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சோண்டு சாக்லேட் மட்டும் மிச்சம் வச்சுட்டு, நீங்கள் இதில் நான் சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன்ல, நீங்கள் வந்து கட் பண்ண சங்க்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்போ டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் வரும். இன்ஃபேக்ட் என்னோடய பிளாகில் உள்ள ரெசிபி தான் இது. நான் ரொம்ப வருஷம் முன்னாடி பண்ணது, ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி. அதை தான் நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்கிறேன். அதில் நான் வந்து சாக்லேட் சங்க்ஸும் ஆட் பண்ணியிருப்பேன். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு கிராம் மெஷர்மெண்ட்ஸோடி ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் திருப்பி வந்து இந்த வீடியோ பார்க்கணுன்னு இல்லை, அதில் டக்குன்னு நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி சங்க்ஸ் இல்லாததுனால நான் சிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் எல்லாத்தையுமே கலந்துட்டேன். இதை நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து என்ன அவனை வந்து 170 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட குக்கி டோவை நான் 15 மினிட்ஸ் கழித்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக ஒரு ஃபார்ம் அப் பண்ணுறதுக்கு. பட் அகெயின் நம்ம வந்து குக்கியை ஷேப் பண்ணதுக்கப்புறமும் ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வைப்போம். அதனால் இப்போவே நீங்கள் ரொம்ப நேரம் வைக்கணும்னு இல்லை, லைட்டாக இந்த மாதிரி ஃபர்ம் ஆனால் ஓகே தான். இப்போ நம்ம குக்கீஸ் வந்து ஷேப் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு ஃபுல் ஸ்கூப்
குக்கீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இந்த குக்கி டோலேருந்து ஒரு ஸ்கூப், இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனான சைஸ் கிடைக்கும். ஸோ குக்கீஸை நீங்கள் வந்து ஸ்கூப் பண்ணி வைக்கும்போதும் ஸ்பேஸ் விட்டு விட்டு வைங்க, ஏன்னா இந்த குக்கீஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு சின்ன சைஸாக வேணும்னாலும் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ எனக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 பெரிய சைஸ் குக்கீஸ் கிடச்சிருக்கு. உங்களோட குக்கீ ஸ்கூப் அதை பொறுத்து உங்களுக்கு வந்து இது மாறும். இப்போ நான் வந்து கொஞ்சம் சாக்லேட் சங்க்ஸோ சிப்ஸோ வச்சுருக்கேன். அதை நீங்கள் வந்து இந்த குக்கீஸ்க்கு மேலே ஃபுல்லாக இப்படி இது பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பேக் ஆகும்போது உங்களுக்கு வந்து மேலே நல்ல அழகாக இருக்கும், டெம்ப்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ நம்மளோட குக்கீஸ் எல்லாமே நான் வந்து நீட்டாக அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நான் இதை வந்து ஃப்ரிட்ஜில் 15 மினிட்ஸ் வைக்க போகிறேன். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸை ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்கிறதுக்கு. இப்போவே நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா இது ரொம்ப கூயாக இருக்கிறதுனால ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி ஃப்ளாட் ஆகிடும். அதனால் ஒரு 15 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லைனா ஃப்ரீசரில் கூட நீங்கள் வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட குக்கீஸ் 15 மினிட்ஸில் நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். இது நல்ல ஃபர்ம் ஆயிருக்கு. இப்போ 170 டிகிரி செல்சியஸ் ப்ரீஹீட் பண்ண அவனில் 16 மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறேன். பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட குக்கீஸ் வந்து 16 மினிட்ஸ் பேக் ஆச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த குக்கீஸை பிரேக் பண்ணி பார்ப்போம். அதோட டெக்ஸ்சர் உங்களுக்கு அடிக்கிறேன் நான். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஃபட்ஜ் குக்கீஸ் அதோட டெக்ஸ்சர் இப்படி தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட ஃபட்ஜ் குக்கீஸ். ஸோ மேலே அந்த ப்ரௌனீஸ்க்கு இருக்கிற மாதிரி கிரிங்க்லி டாப் இருக்குது. அடியில் எவ்வளோ மாய்ஸ்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இதை இதை உடச்சி காணிக்கிறேன். சூயா அவ்வளோ ஃபட்ஜியாக இருக்கும். அதுதான் இதோட பேர், ஃபட்ஜ் குக்கீஸ். ஸோ இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி yummy tummy aarthi.com இருக்குங்க, மறக்காமல் செக் பண்ணுங்கள்.